நேர்களே, ஒரு முக்கிய செய்தி. தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீ விபத்தில் 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. அதில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது மருத்துவமனையிலிருந்து 32 பேர் மீட்கப்பட்டு அருகாமையில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. உயிரிழந்த 7 பேரில் 3 பேர் பெண்கள் என்றும் ஒரு சிறுவன் உட்பட 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த பகுதியை தற்போது அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. நேர்களே, முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் திருச்சி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவசர வழி இல்லாமல் பல வருடங்களாக உள்நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் தற்போது ஒரு திடீர் தீ விபத்து காரணமாக தற்போது தனியார் மருத்துவமனையில் தீ மலமளவென பரவி பல கட்டிடங்களுக்கு அது பரவி இருக்கிறது. இந்த தீ விபத்தில் நோயாளிகளை பார்க்க வந்த உறவினர்கள் உட்பட முதற்கட்டமாக 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 32 பேர் அந்த மருத்துவமனையில் மீட்கப்பட்டு அருகாமையில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தீ விபத்தில் நோயாளிகள் மற்றும் அவரது உறவினர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒரே வழியில் வந்ததால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. லிப்டில் ஒரே வழியில் வந்ததால் நெருக்கடி காரணமாக இந்த தீ விபத்தில் சிக்கி கொண்டதாகவும் காவல்துறையினுடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மின்சாரம் தற்போது அந்த மருத்துவமனையில் துண்டிக்கப்பட்டிருப்பதால் லிப்டில் சிக்கிய 6 பேர் தற்போது கதவை உடைத்து மயக்க நிலையில் மீட்கப்படுகிற அந்த காட்சியும் தற்போது பார்க்க முடிகிறது. மின்சார துண்டிக்கப்பட்ட ஒரு சில மணித்துளிகளில் லிப்ட் அந்தரத்தில் நின்றிருக்கிறது. அதை உடைத்து நோயாளிகள், உறவினர்கள், பார்வையாளர்கள் என மயக்கமடைந்து அந்த கரும்புகை நிமித்தமாக வெளிவருகிற அந்த காட்சி, மீட்கப்பட்ட காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தற்போது அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் விசாரித்து ஆய்வு நடத்தி வருகிறார். அதுபோல தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தற்போது பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது.